கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள் எல்லாம் நடப்பதாகன்னு இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைச்சி உங்களுக்கு வழிகளை திறந்து வைக்கிறேன். ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நிறைய நற்செய்திகள் தொடர்ந்து உங்கள் குடும்பங்களிலே பேசப்படுவதாக, நடத்தப்படுவதாக. சரி, எல்லாரும் இன்னைக்கு ஆயத்தமாக ஆண்டவருடைய மங்கள வார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஒரு நல்ல வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் போனோன்னா, வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்க ஒருவேளை அந்த வீட்டை உள்ளே இருந்து மூடி இருந்தாங்கன்னா, நம்ம தட்டுனா உள்ளே இருந்து அவங்க திறந்தாதான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். பைபிள் இதுக்கு ஒரு நல்ல வசனம் இருக்குது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் வீட்டுக்குள்ளே போயிடுவேன், அவனோட தங்கியிருப்பேன், அவங்களோட சாப்பிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நல்ல வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம நினைப்போம், யார் எப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க, இயேசுநாதர் எங்கே தங்கினாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஆண்டவர் ஏழை எளிய ஜனங்கள் மூலமாக உங்கள் வீட்டு கதவை தட்டுவார். நீங்கள் கதவை திறந்து அவங்களுக்குள்ள இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட ஆகாரம் கொடுத்து அனுப்புனீங்கன்னா, இயேசுநாதர் அந்த ஏழை மனிதன் ரூபத்தில், மனுஷ ரூபத்தில் வந்து உங்களை விசிட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருப்பார். இல்லை, ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதவி செய்கிறீங்க, வந்த உடனே அவங்கள துரத்தாமல் அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை கொடுத்து அனுப்புறீங்கன்னா, ஆண்டவர் வந்து உங்ககிட்டேருந்து உதவி வாங்கிட்டு போகிறது மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கேன், இந்த சிறியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தார்கள். அப்படின்னா ஒரு நாள் எத்தனை வாட்டி ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியலை. இன்னைக்கு பிறகு நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? சரி, அப்போ தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய இதய கதவை இன்னைக்கு நம்ம தட்ட போகிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய வாசலை திறப்பார். அவருடைய வாசல் பெரிய மதகு மாதிரி உள்ள பரலோகத்தின் வாசல். பரலோகத்தை ஆண்டவர் வாசலை திறந்தாருன்னா அங்கிருந்து பொக்கிஷ சாலை தான் உங்களுக்காக கொட்டும். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாத நதிகள் அப்படியே இறங்கி வருகிறது. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அப்படின்னா தேவன் குடியிருக்கிற இடத்திலிருந்து வழிகிற ஆசீர்வாத நதிகளினால் உங்களை மிகவும் செழிப்பாக்குகிறார். இங்கே சங்கீதம் 65 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய இதய கதவை நீங்கள் தட்டியே ஆகணும். டெய்லி அவருடைய இதய கதவை தட்டி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு உதவி செய்யுங்க, நான் ஒரு பரிசுத்த முயற்சி எடுக்கிறேன், இதில் என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவருடைய இதய கதவை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் கதவை திறப்பார். அவர் கதவை திறந்துட்டாருன்னா உங்கள் வீட்டில் கொட்டுன்னு ஆசீர்வாதங்களும் தங்கும், கொட்டுன்னு உங்களுடைய ஆண்டவருடைய கிருபைகளும் தங்கும். உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்காது. நீங்கள் தட்டினீங்கன்னா வருமானத்தின் வாசல் திறக்கும். ஆண்டவருடைய இதய கதவை தட்டி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமண வாசல் திறக்கும். ஆண்டவருடைய இதய கதவை தட்டி நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுடைய கற்பத்தின் வாசல் திறக்கும். ஆண்டவருடைய இதய கதவை தட்டினீங்க உங்களுக்கு ஊழிய வாசல்கள் திறக்கும். அவருடைய இதய கதவை தட்டினா படிப்பு வாசல் திறக்கும். ஸோ திறக்கிற ஒரு இடத்துல போய் நின்று ஜெபிக்கிறது தான் அவருடைய இதய கதவை தட்டுறது. உங்கள் கஷ்டத்தை அவரிடத்துல சொல்லுங்கள். இன்றைக்கும் என்னென்ன கஷ்டத்தோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த மங்கள வார்த்தை முடிஞ்ச உடனே கடைசியாக நம்ம ஆண்டவருடைய இதயத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து தட்டலாம். கண்டிப்பாக இன்றைக்கி புதிய வாசல்கள் திறக்கும். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாம். சிஸ்டர் அனுஷா, கன்னியாகுமரி. எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. மிகுந்த கவலையுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் ஒவ்வொரு நாளையும் கடத்தி வந்தேன். 2024ஆம் வருஷம் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜெப கோபுரத்திற்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்திருந்த போது என்னுடைய பெற்றோர்கள் நேரில் சென்று எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள்.
சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும்போது கொடுத்த மங்கள வார்த்தை, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். மேலும் இந்த வருடம் கிறிஸ்து பிறப்பின் மாதத்திற்குள் ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். நானும் சகோதரர் சொன்ன மங்கள வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து வந்தேன். மேலும் குழந்தை பிறந்தவுடன் மங்கள வார்த்தை நிகழ்ச்சிக்கு சாட்சி எழுதுவேன் என்று ஆண்டவருடன் பொருத்தனை செய்து கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே நான் டிசம்பர் 2024 கர்ப்பம் தரித்து செப்டம்பர் 2025 அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. பாருங்க, அந்த பிள்ளைகள் நம்முடைய தேவனின் அன்பு ஜெப கோபுரத்து கதவை தட்டினாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் ஆண்டவருடைய இதய கதவை தட்டினேன். கற்பத்தின் கதவு திறந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய இதய கதவை தட்டும். கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளோடு இணைந்து நின்று உம்முடைய இதய கதவை தட்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு உம்முடைய இதய கதவை நீர் திறந்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. உங்கள் இதய கதவில் இந்த குடும்பத்தை அழகாக பத்திரமாய் பொதிந்து காத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, உங்கள் இதய கதவை தட்டி யார் யார் என்னென்ன வாசல் திறக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்களோ அத்தனை இந்த நிமிஷத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு வேலைக்கான வாசல் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு திருமண வாசல் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு படிப்பு வாசல் திறக்கப்படட்டும். ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும். எல்லா கட்டுகளை உடைச்சி ஜெபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது என்று சொன்ன வசனம் அப்படியே நிறைவேறட்டும். ஒரு வாசலை திறந்து தாங்கன்னு கேட்குறவங்களுக்கு எல்லா சைடில் உள்ள வாசல்களை திறந்து விதவிதமான அற்புதங்களை கர்த்தர் செய்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். இன்றைக்கும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்கிற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிள்ளைகளாய் வைத்து உம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. மும்பை பட்டணத்தில் பாண்டு பகுதியில் ஜைனம் ஹால் அப்படின்னு ஒரு நல்ல ஏசி ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கே இந்த வாரம் 24ஆம் தேதி மும்பையில் நம்முடைய தேவனின் அன்பு ஜெப கோபுரம் மூலமாக நடத்தப்படுகிற அந்த புது வருஷ தீர்க்க தரிசன திருவிழா பாண்டு பகுதியில் ஜைனம் ஹாலில் வச்சு சாயங்காலம் 6 மணியிலேருந்து நடக்க இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து அதில் கலந்துக்குங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் அன்னைக்கு உங்களுக்காக அங்கே காத்திருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.